பார்க்க போகிறது செக்யூரிட்டி வேல்யூஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் 12 ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய சிஎஸ் ஃபைனல் சிஎம்எஃப் ஃபைனல் சிஎஸ் ஃபைனல்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய மிக முக்கியமான சம். From the following financial data are available for PQR limited for the year 2008. Particulars, debentures 8%, bonds 50, 10%, equity shares, reserves, total assets, turnover ratio, effective rate of interest, effective rate of tax rates, operating margin, dividend payout ratio, current market price, and required rate of return of investors. You are required to draw income statement for the year ended, calculate sustainable growth rate of earnings, calculate the fair price of companies share using dividend discount model. What is your opinion on investment of the company's shares at the current price? அப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடுங்க, க்ரோத் ரேட் கண்டுபிடிங்க, ஃபேர் ப்ரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சது ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் கம்பெனி இல்லையா? வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு D1 KE மைனஸ் G. இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இபிஎஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இபிஎஸ்னா என்ன சொன்ன? ஃபேட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இபிஎஸ்லேருந்து டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னங்க, டிவிடெண்ட் உங்களுக்கு வேணா என்ன செய்யணும்? டிவிடெண்ட் வேணா என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். இபிஎஸ்ல இருந்து பே அவுட் ரேஷியோ. சரி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, மைனஸ் எக்ஸ்பென்சஸ். சும்மா ஒரு சார்ட்டை போட்டு காமிக்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ராஃபிட் மைனஸ் அப்போ பிபிஐடி. இப்போ இப்படி கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சேல்ஸு மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இல்லை எக்ஸ்பென்சஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ இது பிபிஐடின்னு கூட சொன்னோம், பிபிஐடி. இன்ட்ரெஸ்ட் அடுத்து என்ன செய்யணும்? நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும். அப்புறம் என்ன வரும்? பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அப்புறம் என்ன கழிக்கணும்? டேக்ஸ் கழிக்கணும். அப்போதான் என்ன வரும்? பேட் வரும் இல்லைங்களா? இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் அவனும் கொடுத்துருக்கோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ சேல்ஸ் கொடுத்துக்கலாம்னா இல்லை, டோட்டல் அசெட் 600 கொடுத்தான், டோட்டல் அசெட் டர்னோவர் ரேஷியோ கொடுத்தான். அப்போ we have total assets 600, total assets turnover ratio 1:1. இப்போ asset turnover ratio அப்ப total turnover assets turnover ratio, total assets into 100. அப்ப total assets எவ்வளோப்பா? 600 into 100 into x 1.1. எப்படி எடுப்பீங்க? இப்போ 1.1 into இந்த பக்கமாக பெருக்கிது இல்லையா? ஸோ 600. அப்போ x 100. அப்போ 1.1%. அப்போ எக்ஸ் பை 100 தான். அப்போ சிம்பிளாக என்ன செய்கிறீங்க? 1.1 into 600 போட்டால் 660. எக்ஸ்ன்றது 100 எடுத்துருங்க. அப்போ 660. செக் பண்ணி பாருங்கள். 660 டிவைட் பை 600. அப்போ 660 டிவைட் பை 600. இப்போ 660 டிவைட் பை 600. ஸோ 1.1 தான் ஆன்சர். இப்போ யூ வில் கெட் அன் ஆன்சர் வெரி கிளியர்லி. அப்போ 660 அப்படின்றது சேல்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 660 சேல்ஸு அப்படின்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் என்ன சொல்கிறாங்க? இது ஆப்ரேட்டிங் மார்ஜின் 10%.
அப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் 60 ரூபா. இப்போ ப்ராஃபிட் வந்து 60 ரூபா. 66 ரூபா உங்களுக்கு என்னது ப்ராஃபிட். ப்ராஃபிட் நம்ம என்ன சொல்லலாம், பிபிஐடின்னு சொல்லலாம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் கழிக்கணுமா, நம்ம ஃபார்முலா பிரகாரம் தான் வரும். வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெபென்ச்சரில் 8%. அப்போ 125ல் 8% போடணும். அப்போ 125ல் 8%. அப்போ 125ல் 8%. ஹவு மச்? 10 ப்ளஸ்ஸு ஈக்விட்டி ஷேர்ஸ் பாண்ட்ஸு எவ்வளோங்க? 10%. அப்போ 5 ரூபாயா? அப்போ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்டிவ் ரேட் எத்தனை? 8%. அப்போ 8% எஃபெக்டிவ் ரேட் அவன் கொடுத்தது, எஃபெக்டிவ் ரேட் தான் கொடுத்தான். அப்போ 125 + 50 இதுக்கு 8%. இப்போ 125 + 50 125 இதுக்கு 8%. 14 ரூபா. அப்போ 14 ரூபா என்ன செய்யணும்? அப்போ 66ல் -14 போச்சுன்னா 52. இதான் வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ், அப்படி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். வாட் இஸ் டேக்ஸு? டேக்ஸ் பர்சன்டேஜ் எத்தனை சொல்லிக்கிறீங்க நீங்கள்? 40%. அப்போ 52ல் 40, 52ல் 40% மொத்தம் 20.8. அப்போ 20.8. அப்போ 52 - 20.8 அப்போ 31.2. அப்போ வாட் இஸ் 31.2னா இதான் பேட். நான் சொன்னேன் இதான் பேட். பேட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ தான் இபிஎஸ் கிடைக்குன்னு சொன்னோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ரூபா சொல்கிறீங்க. அப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா அப்படின்னா 31.2 - 10 போட்டால் 3.12 அப்படின்றது வந்து என்ன செஞ்சிச்சு? 3.12 இபிஎஸ். பேட்டு கிடைச்சிச்சுன்னா இஏடி. அப்போ 20 கழிச்சு பேட் வந்துருச்சு 31.2. அப்போ 31.2ல் பே அவுட் ரேஷியோ இப்போ 31 ரூபா 20 பைசா இருக்குது. இப்போ 3.2 கூட இபிஎஸ் வச்சுக்கலாம். இப்போ 3.12 இன்ட்டு பே அவுட் ரேஷியோ எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள்? 16.67 இன்ட்டு 16.67% தான். 0.520 தான். அப்போ உங்களுக்கு எவ்வளவுன்னா டிவிடெண்ட். ஏன்னா 3.12 இபிஎஸ்ல பே அவுட் ரேஷியோ 16.67 போட்டுச்சுன்னா எவ்வளோ வர்றீங்க? 0.52. அப்போ இதான் டிவிடெண்ட். கிளியரா? அப்போ டிவிடெண்ட் கிடைச்சிச்சுனாவே நம்ம கிட்டத்தட்ட ஃபேர் ப்ரைஸ் போயிடலாம். இப்போ வாட் இஸ் டிவிடெண்ட்டு? அடுத்த ஃபார்ம் ஒன்று ப்ளேஸ் பண்ணலாங்களா? டிவிடெண்ட் எவ்வளவு? 0.52. அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஷேருக்கு டிவிடெண்ட் கிடைச்சிச்சு 0.52 டிவைடட் பை கேஇ மைனஸ் ஜி. வாட் இஸ் கேஇ? அப்போ எல்லாத்துக்கும் கேஇ தெரியணும், க்ரோத் தெரியணும். இப்போ க்ரோத் தான் சஸ்டைனபிள் க்ரோத். அப்போ அடுத்த கேள்வி வந்து சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு கேட்குறாங்க. க்ரோத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா தான் நம்ம போகணும், அவசரப்பட முடியாது. இப்போ சஸ்டைனபிள் க்ரோத் சொல்லுங்க. இப்போ எஸ்ஜிஆர்னு சொல்கிறாங்க. இப்போ சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். அப்போ அது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ROE 1 - B. ROE into 1 - B. What is 1 - B? 1 - B அப்படின்றது வந்து ரீடைன் ரேஷியோ. அப்போ பின்றது என்னன்னா ரீடைன் பே அவுட் ரேஷியோ. ROEல பே அவுட் ரேஷியோ பார்த்துறோம். அப்போ எல்லாத்துக்கும் இது புரியணும் மஸ்ட். அதாவது ROE minus 1 - B or B into R. ரீடைனிங் ரேஷியோ தான் growth rate. B into R. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்றாங்க. B into R. growth sustain சொல்லுவாங்க. இது என்னன்னா சஸ்டைன் அல்லது ரீடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 - B அப்படின்றது வந்து என்ன? நம்மளால கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ROE-னா என்ன? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நான் உங்களோட ஈக்விட்டி எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஈக்விட்டியோட வந்து அவனே சொல்லிட்டான் 26 ப்ளஸ் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்து அவன் சொல்லிட்டான்
ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 300, ரிசர்வ்ஸ் வந்து 300, சாரி 100 + 300, அப்போ மொத்தம் ROE வந்து உங்களுக்கு 400 டிவைட் பை ROE, PAT டிவைட் பை நெட் ப்ராஃபிட். இப்போ ஃபார்முலா வழி தரேன் உங்களுக்கு, அப்படி புரியாது. PAT டிவைட் பை நெட்வொர்த். இப்போ நெட்வொர்த்னா என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். வாட் இஸ் PAT? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு? 31.2. 31.2 டிவைட் பை நெட்வொர்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். அப்போ 31.2 டிவைட் பை 400, ஸோ 0.078 அப்படின்றது வந்து ROE. அப்போ ROE வந்து எவ்வளோங்க? ROE இன்ட்டு 1 - B தான் ஃபார்முலா. எதுக்கு? SGRக்கு, சஸ்டைனபிள் growth ரேட்டு. என்னங்க SGRனா என்னது? சஸ்டைனபிள் growth ரேட். இங்கே இருக்கும், இங்கே போட்டுக்கிறாங்க சஸ்டைனபிள் growth ரேட். அப்போ 0.78 இன்ட்டு 1 - B, அப்போ 0.078 இன்ட்டு 1 - B. 1 - B என்னது? 1 - B. இங்க பாருங்க, ஒன் மைனஸ் பி பேவுட் ரேஷியோ. 1 - B 16.67/100. இதுன்னு பார்த்தீங்கன்னா growth ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ 6.5 அப்படின்றது growth ரேட். அப்போ இனிமேல் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது வந்து growth ரேட்டு கிடைச்சிச்சு. அப்போ வந்து வாட் இஸ் 6.5 அப்படின்றது வந்து சஸ்டைனபிள் growth 6.5. அப்போ டிவிடெண்ட் என்ன செய்யலாம்? நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் டிவிடெண்ட்? டிவிடெண்டோடைய ஃபார்முலா என்ன? KE கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி சம்பளம் கொடுத்துக்கிறேன்னா, எஸ், அவனே 15% கொடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்முலாக்கு அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ எல்லாமே கிடைச்சிச்சு. இப்போ ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதுக்கு ப்ரைஸ் வந்து D1 டிவைட் பை KE மைனஸ் G அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாட் இஸ் டிவிடெண்ட்? டிவிடெண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0.52. இப்போ டிவிடெண்ட் வந்து 0.52. வாட் இஸ் KE? 15%. அவனே கணக்கில் கொடுத்துட்டாங்க 5%. growth வந்து 6.5. இப்போ 6.5ன்றது 6.5 இன்ட்டு 100, 0.065. இப்போ 0.52, 0.15 minus 0.065, so 0.085. So 0.52 minus 0.085, 6.117. ஸோ இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் டிவிடெண்ட் போட்டால் வில் கெட் அன் ஆன்சர் 6.51 வருதா? சரி, ஏன் 6.51 சொல்கிறேன். சில பேர்த்துக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த டிவிடெண்ட் எனக்கு D1 தானே, அப்போ DO = 1 + Gயில், அப்போ வந்து நம்ம இப்படி தான் போட்டோம். இப்போ 0.52 + 1 + 0.65 டிவைட் பை 0.085. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.52 இன்ட்டு 1.065, 0.5538 divided by 0.085.
divided by 0.805. Sorry, 0.5538 வகுத்தல் 0.085. So 6.515. ஸோ உங்களுக்கு ஆன்சரு 6.51. சி இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சம்மான்னு கேட்டால் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் யூ சி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் இஸ் 14. ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, சஸ்டைனபிள் க்ரோத்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபேர் ப்ரைஸும் சொல்லிட்டீங்க. இப்போ கம்பெனிஸோட ஒப்பீனியன் தான் கேட்குது. வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச ஷேர் ப்ரைஸோட வேல்யூவே வந்து 6.51 தான், 6.51 தான். ஆனால் அங்கே 14 ரூபா இருக்குது. அப்போ ஓவர் வேல்யூடு, ஓவர் வேல்யூ ஆஃப் ஷேர். இது சரி இல்லை அப்படின்னா என்னுடைய கேள்வி. இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கணக்கு நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் படிச்ச பேட் கிடைச்சு, பேட்ல டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சா ஈபிஎஸ் கிடைச்சு, ஈபிஎஸ் பேஅவுட் ரேஷியோ கிடைச்சா டிவிடெண்ட் கிடைச்சிச்சு, டிவிடெண்ட் வச்சு நம்ம கேஇ மைனஸ் ஜி. இப்போ ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு சஸ்டைனபிள் க்ரோத் கண்டுபிடிக்கணும். சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு வந்து ஆர்ஓஇ இன்டூ 1 மைனஸ் பி. 1 மைனஸ் பி அப்படின்றது வந்து பேஅவுட் ரேஷியோ, பின்றது வந்து பேஅவுட் ரேஷியோ அவனே கொடுத்தா 1.616. அப்போ 1 மைனஸ் பி அப்படின்னா ரீடைன்டு. இப்போ ரீடைன்டு வச்சு தான் க்ரோத் கண்டுபிடிக்க முடியும். வேறு என்னங்க, ரீடைண்டுன்னு சொல்லுவோம். என்னங்க, ரீடைன்டு. அப்போ ரீடைன்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.1667 போயிடுச்சுன்னா இப்போ 83% வந்து என்னவா தான் இருக்குது, நம்மகிட்ட ரீடைனாக தான் இருக்குது அப்படின்னு அந்த கான்செப்ட். அப்போ ஆர்ஓஇ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆர்ஓஇ நம்ம கண்டுபிடிச்சி அது வந்து ரீடைன் எடுத்தால் இவங்க கிட்ட ஆன்சர்ஸ், தட் இஸ் க்ரோத்தை வச்சு நம்ம ஈஸியாக வேல்யூ ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.